என்னங்க, தமிழக வெற்றி கழகம் வேற மறுபடியும் பர்மிஷன் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. சேலத்துக்கு சேலத்துக்கு வந்து பர்மிஷன், அது பிரச்சாரம் அங்க கரூர் நிகழ்வு நடந்துச்சு இல்லையா? அந்த பிரச்சனைக்கு அப்புறம் இப்பதான் புத்துணர்ச்சி பெற்று இது வருதுன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் வந்து இங்க காவல் ஆய்வாளரை சந்திச்சு அந்த மனு கொடுத்துருக்காங்க. இவங்க பிரச்சாரம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்களா, கொடுக்கலையா, இல்ல எந்த இடத்துல பர்மிஷன் கேட்டாங்க, எந்த இடமும் அதுக்கு வந்து நீங்க சேலத்துக்காரரா இருந்தீங்கன்னா, நான் சொல்ற அந்த 3 இடமும் நீங்க பக்கமா இருந்தீங்கன்னா கொஞ்சம் பாருங்க. ஓகே, அது பர்மிஷன் வந்து ஆல்மோஸ்ட் நான் சொல்றேனே அது என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கும்போது செந்தில் பாலாஜி அவர்களும், அதாவது திராவிட முன்னேற்ற கழகமும் இப்போ வந்து ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி எல்லாரும் இந்த அரசியல் சுறுசுறுப்பு அதிகமாயிருச்சுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்களும் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு. சும்மா நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கேள்வி கேட்டு விட்டாரு. யாரை பார்த்து? தமிழக வெற்றி கழகம் இந்த முறை பார்க்கவே இல்லை. அவர் கேட்ட கேள்வி எல்லாம் நரேந்திர மோடி அவர்கள், நம்மளுடைய பாரத பிரதமர் மதிப்புக்குரிய நரேந்திர மோடி அவர்களை பார்த்து நேத்து கோயம்புத்தூர் வந்தார் இல்லையா, அதை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, முக்கியமா அந்த மெட்ரோ பத்தி. ஓகே, இது ஒரு பக்கம். அவர் கேட்ட கேள்வி என்ன, அதனுடைய டீட்டெயிலா பார்ப்போம். அவர் கேட்ட கேள்விக்கு ரிப்போர்ட்டர்ஸ் என்ன ரியாக்ட் பண்ணாங்க, அதெல்லாம் டீட்டெயிலா பார்ப்போம். அது கூடவே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சேகர் பாபு அவர்களும் அவரும் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. கேள்வி கேட்டுறது ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்னு வந்து பதில் சொல்லிக்காரு. ஏன் தமிழக முதல்வர் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அங்க பிரதமர், நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமரை ஏன் கூப்பிட போகல, வெல்கம் பண்ண போகல அப்படிங்கிறதான் ஒரு கேள்வியா கேட்டதுக்கு அவர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. உண்மையிலுமே அது ஒரு ரைமிங்கா தாங்க இருந்துச்சு. அந்த ரைமிங் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஒட்டுமொத்தமா இந்த 3 விஷயங்களையும் பார்ப்போம். 3 விஷயம் சுவாரஸ்யமா இருக்கும். ஏன்னா அரசியல் நிகழ்வுகள் இப்போ சுறுசுறுப்பா ஆரம்பிச்சிருச்சு. இந்த 3ஓட முடிவும் உண்மையிலுமே இந்த அரசியல் 2026 ஒரு மாதிரியா தான் நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு ஒரு அடித்தளம், ஒரு பேசிக் மாதிரி நாம நினைக்கிறோம். ஓகே, விஷயத்துக்குள்ள போயிடலாம். முதல் விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் ரெக்வஸ்ட் பண்ணுவோம், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ வந்து நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும். மறக்காம வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும். ஓகே, அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், இந்த கமெண்ட்ஸ்ல ஹைப் கொடுத்துக்கிட்டே வரீங்க. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. அந்த ஹைப் கொடுத்தீங்கன்னா இன்னும் எங்களுக்கு வந்து எங்க டீமுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில விஷயத்துக்குள்ள போறோம். ஓகே, முதல் நிகழ்வு, தமிழக வெற்றி கழகம் வந்து சேலத்துல வந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்க போகுது. அது டிசம்பர் மாசத்துல. அதுக்கு முறையா நம்ம போயிட்டு முதல் வேலையா வந்து பர்மிஷன் வாங்கணும். காவல் ஆய்வாளர் சந்திச்சு நம்ம பர்மிஷன் வாங்கணும் இல்லையா? ஏன்னா வந்து ஏற்கனவே நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்குது. அங்கேயே பர்மிஷன் கொடுத்தாங்க. எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமா 3 இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா சீலநாயக்கம்பட்டி அருகில் அந்த நம்மளுடைய முன்னாள் காங்கிரஸ் மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர் அவரோட தாளமுத்து அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அவரோட வீட்டு அருகில் உள்ள ஒரு திடலை கேட்டிருக்கிறாங்க. ஒண்ணு. 2வது கோட்டை மைதானம் அப்படின்னு ஒண்ணு சேலத்துல இருக்குது, அங்கேயும் கேட்டிருக்கிறாங்க. போஸ் மைதானமும் கேட்டிருக்கிறாங்க. சோ இந்த 3 இடமுமே அவங்க கேட்டிருக்கிற பகுதிகள். இந்த ஓரளவுக்கு இது வந்து பாதுகாப்பான பகுதியா இருக்கு அப்படின்னு தான் நான் நம்புறேன். ஏன்னா இவங்க கேட்ட பகுதிகள் ஏற்கனவே அந்த கரூர் நிகழ்வை நம்ம கண்டிப்பா வாழ்நாள் ஃபுல்லாவே நம்ம மறக்க மாட்டோம். அதனால அவங்க மனதில் கருத்தில் கொண்டு ரீசெண்டா கூட ஒரு இந்த கூட்டம் நடந்துச்சு இல்லையா, எஸ்ஐஆருக்கு எதிர்த்தா வந்து தமிழக வெற்றி கழகம் நடந்துச்சு இல்ல, அப்ப கூட வந்து அப்பா ஏதாச்சும் மயக்கம் வந்துச்சுன்னா சொல்லுங்க, எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு அந்த அந்த நிர்வாகிகள் எல்லாமே கால் விழுத கொடுமையா சொன்னாங்க. ஏன்னா அது வந்து மக்களின் மீது அவங்க ஏற்கனவே அக்கறை காட்டினாங்க, அதுல எந்த நிது இல்லை. ஆனால் இங்க இனிமேலும் அவங்களோட நிது வந்து அக்கறை அதிகமா தான், கூடுதலா தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. அதனாலதான் இந்த ஒரு 3 இடங்களை அவங்க செலக்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா இதுல என்ன நடந்துச்சு அப்படின்னா, பர்மிஷன் கொடுக்கல. எப்பயுமே தமிழக வெற்றி கழகத்துக்கு இதெல்லாம் நடக்கிறது தானே. ஆனா இந்த முறை அவங்க காரணம் சொல்றது, உண்மையிலுமே தமிழக வெற்றி கழகம் தான் போய் வேணும்னே கேக்குதா, இல்ல இவங்க எடுத்து வைக்கிறாங்களா, இவங்க 2 பேருத்துக்கும் இயல்பா இது நடக்குதா அப்படிங்கிறது தெரியல. அவங்க வந்து இல்ல இந்த டைம்ல கொடுக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்றதுக்கான காரணம் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. உண்மையிலுமே அந்த நவம்பர் 6 இவங்க சொல்ற அந்த 4 இவங்க கேட்டது வந்து டிசம்பர் 4. இந்த டிசம்பர் 4ல வந்து கார்த்திகை, அந்த 3ஆம் தேதி கார்த்திகை தீபம்னு நினைக்கிறேன். அந்த 3 நாளுல ஓகே கார்த்திகை தீபம் நடக்குது அப்படின்னு மக்கள் வருவாங்க போவாங்க, ஊருக்கு வர்றது போறது, இந்த போக்குவரத்து நெரிசல் இதெல்லாம் இருக்கும். அதனாலயே என்னவோ தெரியல, டிசம்பர் வந்து 4 வந்து கொடுக்க முடியாது, கார்த்திகை தீபம் நடக்கும் அப்படின்னு. சரி பின்னாடி கொடுக்கலாம், கொஞ்சம் தள்ளி போனோம்னா அவங்க வந்து இந்த 4 சென்டரா இருக்குது. 3, 4, 5, 6. அந்த 6ஆம் தேதி பாத்தீங்கன்னா 1992ஆம் ஆண்டு இந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினம் டிசம்பர் 6. அந்த டிசம்பர் அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினத்துக்கு வந்து காவல்துறை எல்லாருமே பாதுகாப்பு பணிக்கு போயிருவாங்க. அதனால வந்து இங்க பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் அவங்க எடுத்து சொல்றாங்க. சோ இவங்க கேட்ட தேதி அதுவா அமைஞ்சது. கார்த்திகை தீபமும் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினமும் எல்லாமே ஒரு சேர வந்திருக்கா? ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் இதெல்லாம் நோட் பண்ணி சொல்லலையா? எனக்கு என்னமோ தெரியலைங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல. ஆனா இவங்களுக்கு இந்த இடத்த இப்போதைக்கு
இந்த சூழ்நிலை காரணமா நடத்த முடியாத அப்படி சூழ்நிலையில இருக்கிறாங்கன்னு நான் நம்புறேன். பார்க்கலாம், இன்னும் வரும் காலங்களில் அவங்க ஒரு காரணத்தை சொல்லி மறுபடியும் வந்து பர்மிஷன் ஒரு மனு கொடுத்து என்ன பர்மிஷன் நடக்குது தெரியல. எனிஹவ் எனக்கு என்ன விஷயம் தோணுதுன்னா, தமிழக வெற்றி கழகம் முழு மூச்சோட இந்த தர சூப்பரா இறங்கி இருக்குது. சில பாயிண்ட்ஸ் இல்ல, நல்லாவே தளபதி விஜய் அவர்கள் வந்து ஸ்ட்ராங்காவே வந்திருக்காரு அப்படிங்கிறத. ஏன்னா கடைசியில பேசின அவங்களோட மாநாடு பொதுக்குழு கூட்டத்துல கூட, சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல கூட பக்காவா பேசினாரு, நின்னு நிதானிச்சு சிறப்பா பேசினாரு. அதனால வரும் காலங்களில் அவர் வச்சிருக்கிற மனசில் இருக்கிற குமுறல்கள், என்னென்ன பிரச்சனை, என்ன எதிரி கட்சிகள் தனக்கு கொடுத்த தொல்லைகள், தான் அரசியல் கொண்டு போற பாதை, இனிமேல் 2026ல நாம என்ன பண்ண போறோம், அத்தனை திட்டங்களையும் தாராளமா எடுத்துக்கிட்டு வந்து அவர் சொல்லுவாரு, தெளிவா சொல்லுவாரு அப்படின்னு தான் நான் நம்புறேன். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு விஷயத்துக்கும் போவோமே. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த செந்தில் பாலாஜி அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் கரூர் நடந்த சம்பவம் இங்கே. ஓகே, அடுத்தடுத்த விஷயமா போடுவோம். ஓகே, இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு இந்த செய்தியாளர் சந்திப்புல. ஏங்க, நாங்க வந்து மெட்ரோ வந்து திட்டத்தை வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்கறோம். இவங்களும் கொண்டு வந்து கொடுக்குறோன்னு சொல்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். சரி, இதெல்லாம் கொடுத்து எல்லாமே ரெடியா தானே இருக்குது, ஏன் இது வந்து கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அவங்க வந்து திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஏன் இப்ப கொடுக்க முடியாதுன்னா, அதாவது மெட்ரோ அந்த ஒரு திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னா எங்க கொண்டு வரமோ அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் தொகை வந்து கிட்டத்தட்ட 20 லட்சமாவது இருக்கணும், இருந்தா மட்டும்தான் அந்த மீட்டர் வந்து கொடுப்போம் அப்படின்ட்டு. ஸோ மக்கள் தொகையில் வந்து இங்க வந்து நம்மளோட கோயம்புத்தூர் பகுதியில் வந்து 20 லட்சம் கீழே கம்மியா இருக்குது. ஏன்னா சென்சஸ் வந்து எடுத்தது லாஸ்டா வந்து கொரோனாவுக்கு முன்னாடி. ஸோ கொரோனாவுக்கு முன்னாடி எடுத்து அப்போ மக்கள் தொகை எடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்து இவர் கேட்கிறாரு. ஸோ கொரோனா டைம்ல எடுக்க வேண்டியது அப்படி இப்படியே தள்ளி வருதுன்னு வச்சுங்களேன். கொரோனா டைம்ல எல்லாம் போய் ஒவ்வொரு வீட்லையும் கேட்க முடியாது, ஏன்னா கொரோனாவில் வந்து மாஸ்க் போட்டுட்டு இருந்தோம். ஸோ சென்சஸ் எடுக்க வேண்டிய டைம் அந்த டைம் எடுத்திருந்தா ஒருவேளை கோயம்புத்தூர்ல வந்து இப்ப மக்கள் தொகை அதிகமா இருக்கும். ஏன்னா அப்ப சொல்றாங்க அப்ப எடுத்து வந்து 16 லட்சம் மக்கள் தொகை இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட லாஸ்டா எடுத்த மக்கள் தொகையும் இப்பயும் எடுத்து பாட்டினா கூடுதலா கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 16 லட்சம் அவர் என்ன சொல்றாருன்னா, 16 லட்சம் இப்போ எடுத்த கணக்குப்படி 16 லட்சம் வாக்காளர்களே இருக்கிறாங்க. அப்ப கண்டிப்பா வாக்காளர்களே அவள் இருக்கும் போது இன்னும் வாக்கு செலுத்தாதவர்கள், வாக்கு உரிமை பெறாத அந்த 18 வயசு நிரம்பாதவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க. சோ ஒட்டுமொத்தமா அதெல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா 20 லட்சத்தை தாண்டும் இல்லையா? அப்புறம் ஏன் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க? நீங்க லாஸ்டா எடுத்த சென்சஸ்ல வந்து மக்கள் தொகை கம்மியா இருந்திருக்கும், அதனால வந்து கொடுக்க மாட்டேங்கிறீங்களா? உங்களுக்கு சென்சஸ் எடுங்க, சென்சஸ் இப்ப எடுத்திருக்க வேண்டியதானே, அது எங்களோட தப்பா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் கேட்கறாங்க. இது ஒரு நியாயமான கேள்விதான். ஆனா நியாயமான கேள்வி இருந்தாலும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சொல்றமே, நம்ம வீட்டுக்கு ஒரு பொருள் வேணும். அந்த பொருள் வேணுங்கும் போது நாம என்ன பண்ணுவோம்? நாம எப்படியாவது பசிக்குது, நம்ம எப்படியாவது போய் அந்த பொருளை வந்து எடுத்துட்டு வந்து நம்ம குடும்பம், நம்மளோட குழந்தை குட்டிங்க, மனைவி எல்லாரும் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எப்படியாவது அது வந்து நியாயமான முறையில பெறறதுக்கு மளிகை கடைக்காரத்துல ஓகேப்பா இந்த பரப்பா நீங்க கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு, ஐயோ கடன் வரலாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா விட்டுருவீங்களா? ஏன்னா குழந்தை கத்தும். அப்போ நீங்க வந்து என்னன்னா குழந்தைய வந்து காப்பாத்தி ஆகணும், மனைவியும் பார்த்தனி, ஏன்னா அதை தாண்டி இருக்கிறது நம்மளோட தலைவனாகிய அந்த கணவரோட பொறுப்பு. அப்போ அவங்க கிட்ட போயிட்டு கொஞ்சம் கொடுங்க, நான் என்ன பண்ணணுமோ என்ன பிரச்சனை இல்லைங்க, உங்க குடும்பத்துல எத்தனை பேருங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கரெக்டா கொடுங்க அப்படின்னு சொன்னா, ஏன் வந்துகிட்டு இல்ல நீங்களே வந்து பாத்துங்க எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்றது நியாயமா? நீங்களே பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்ற நியாயமா? நீ தலைவனா, ஒரு குடும்ப தலைவரா இருந்து, இல்லைங்க எங்க குடும்பத்துல ஒரு 4-5 பேர் இருக்கிறோம், 4-5 பேருக்கு நான் ப்ராப்பரா எடுத்துட்டு வந்து என்னென்ன வேணும், ஆதார் வேணுமா, இல்ல அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட் வேணுமா, எல்லாத்தையும் எடுத்து வந்து கொடுக்குறேன், அந்த அட்ரஸ் பார்த்துட்டு நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற ப்ரூஃப் பண்ணாதான் அந்த மளிகை கடைக்காரன் கொடுக்குறாங்கிறான். அப்ப இருக்கிறதோட எடுத்துட்டு போய் ஆதார் கார்டு பர்த் சர்டிஃபிகேட் எடுத்து கொடுத்தோம்னா கொடுத்து வந்து வயிறு பசி ஆக்கணும்ல. அதே மாதிரி அந்த என் குழந்தைங்க மனைவி அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து தமிழக மக்களை நினைச்சிருந்தா, நீங்க வந்து மக்கள் தொகை இவ்வளவு இருக்குது, இவ்வளவு சென்சஸ் இருக்குது அப்படின்னு ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் ஆதார் கார்டுல எவ்வளவு இருக்குது இப்ப எடுத்து பாத்தீங்கன்னா, ஆதார் லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அதனோட கவுண்ட் வரும் இல்லையா? சோ இது எல்லாத்தையும் எடுத்து உண்மையிலுமே திட்டத்தை கொண்டு வரும் நோக்கத்தில் இருந்திருந்தா அவங்க மத்திய அரசுக்கு தகவல் கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாரோடது? ஸ்டேட் கவர்மெண்டோடது. ஸ்டேட் கவர்மெண்ட் இவ்வளவு விஷயத்துல எடுத்து கொண்டு போய் பாருங்க, நீங்க கேட்ட 20 லட்சம் மக்கள் தொகை இப்ப இருக்குது, இது வந்து லாஸ்டா எடுத்த சென்சஸ். சோ இது எல்லாத்தையும் நீங்க கால்குலேட் பண்ணி ரீசப்மிட் கொடுக்க வேண்டியதானே. அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, நீங்க ரீசப்மிட் கொடுத்து அந்த திட்டத்தை கொண்டு வந்தா மக்கள் நலன் உண்மையிலுமே வேணும்னா நீங்க செஞ்சிருக்கணும் அப்படிங்கறத என்னோட ஒரு கேள்வியா இருக்குது. மக்கள் பரவலா இந்த கேள்வி தான் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க வேண்டாம்னா அப்படியே விட்டுருவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இவங்களோட நிதியும் போட்டு நான் செய்யறேன், நான் பாருங்க எங்க தலைவர் வந்து தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து
இங்க நிதி வந்து சென்னை மெட்ரோ முடிச்சிட்டாரு, இங்கேயும் அதே மாதிரி நாங்க செஞ்சு முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. செய்யறது மக்களுக்கு நல்லதுதான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. செய்யணும், அதுதான் எதிர்பார்க்கிறோம். அது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் எதிர்பார்க்கறாங்க. அது எந்த அரசாங்கம் செஞ்சாலும் சந்தோஷம் தான். ஒரு கேள்வி என்னன்னா, எப்படியாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் நீங்க எதுவும் பண்ணாது, ஏதாவது ஒண்ணு பண்ணி எங்க மக்களுக்கு நல்லது செய்யுங்கப்பா அப்படிங்கிறத ஒட்டுமொத்த தமிழக மக்களோட குரலாவே இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். அடுத்த விஷயம்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சேகர் பாபு அவர்கள் வந்து சொல்றாரு, திராவிட முன்னேற்ற கழக சேகர் பாபு ஐயா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, தெளிவான ஒரு விஷயம், நேத்து ஏன் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அங்க பாரத பிரதமர் வந்து கோயம்புத்தூர் நடந்த ஃபங்க்ஷனுக்கு போனார்ல, அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஏன் கலந்துக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்கிறாரு. கலந்துக்கலையா? இல்லையே, அவருக்கான பணிச்சுமை அதிகமா இருக்குதுங்க. இப்போ அவர் வந்து சாதாரண ஒரு எம்எல்ஏவா இருந்தா பரவாயில்ல, அவர் ஒரு முதலமைச்சர், நாட்டோட முதலமைச்சர், அவருக்கு ஏகப்பட்ட பணிச்சுமை. இப்போ வந்து எலெக்ஷன் வேற கிட்ட வருது. சோ இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு அவர் பணியை வந்து நிறைய செஞ்சுட்டு இருக்காரு. அந்த பணியின் காரணமாக அவரால் சந்திக்க முடியல. எப்பவுமே வந்தாரை வரவேற்பதும் வாழ வைப்பதும் இந்த தமிழ்நாடு. அப்படிப்பட்ட அந்த மாநிலத்தை ஆளுகின்ற எங்களுடைய ஸ்டாலின், எங்களுடைய மதிப்புக்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து மாண்பு, அதாவது அவருடைய பணிவு, துணிவு, மாண்பு கொண்ட ஒரு சேர கொண்டவர் தான் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேகர்பாபு ஐயா சொல்லிட்டு, அதுக்காக அந்த பணிச்சுமை காரணமாகவே தான் அங்க போக முடியல. அதன் அப்பயும் விட்டுலையே, அவர் ஒரு புரோட்டோகால் செட் பண்ணி அதுக்கான அமைச்சர்களை வந்து அங்க அனுப்பிச்சு வச்சாருல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எடுத்து சொல்றாரு. ஆனா நியாயப்படி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவங்க அங்க போயிருந்தா உண்மையிலுமே தமிழக மக்களுக்கு தேவையான எல்லா திட்டங்களையும், நலத்திட்டங்களையும், பெண்டிங்ல இருக்கிறது, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வர நிதி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் ஒரு கோப்பு, ஒரு ஃபைல்ஸ் ரெடி பண்ணிட்டு அங்க போயிருந்தா அவர்கிட்ட ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணி இணக்கமான சூழ்நிலை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிறதான் என்னோட கருத்தாகவும் நம்ம டீம் சார்பாகவும் தமிழக மக்கள் சார்பாகவும் இருக்குது. ஒரு இடத்துல நின்று ஒரு கொஞ்ச நேரம் இருந்ததுலாம் ஒருவேளை அவருக்கு வந்து உண்மையிலேயே பணிச்சுமை அதிகமா இருக்குதோ என்னன்னு தெரியல. பரவாயில்ல, எப்படியோ ஒண்ணு அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவா அங்க அனுப்பிச்சிருக்காங்க. அது வரைக்கும் சந்தோஷம். அவங்க போய் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. அதோட சேர்த்து நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும். அதே சமயத்துல இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.